தேசிய இயக்கம் பத்தி தம்பி தங்கமுத்து வருகிறார் இல்லையா? அவரை அன்பு பாராட்டி நான் அழைக்கிறேன். கருத்திலே வஞ்சமிழ் காலத்தை வென்றமிழ், பெருமை தமிழ் பேரின்ப தமிழ் பொருந்திய நற்றமிழ், சிறப்பு தமிழ் சீரிய தமிழ் பிறப்பு தமிழ் பிறழாத தமிழ், வளர்தமிழ் வாழ்தமிழ் வசந்தமிழ் வையகத்தமிழ் தீந்தமிழ் தீதற்ற தமிழ் ஓப்பத்தமிழ் உண்மை தமிழ் ஆதித்தமிழ் ஆழித்தமிழ் மேலித்தமிழ் கன்னித்தமிழ் கற்கோல் தமிழ் எண்ணத்தமிழ் ஏனித்தமிழ், இந்த உலகமெல்லாம் விழாவும் என் உயிரினும் மேலான தாயான தமிழை வணங்குகிறேன். அத்துணை பேருக்கும் இந்த தகடூர் மைந்தனின் அன்புகணிந்த வணக்கங்கள். எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ ஊர்களில் நான் பேசியிருந்தாலும் இந்த மேடையில் பேசுவது என்பது எனக்கு மிகுந்த பெருமிதம். ஏனென்றால் இந்த மண்ணில் தான் தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர் என்று பாடிய பாவேந்தன் பிறந்த மண் இந்த மண். அதையும் விட என் தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறேன். என்னன்னா, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாரதி பாடினாரு. அது எந்த இடத்துல நான் மெய்ப்பிச்சார் அப்படின்னு கேட்டா இந்த மண் தான். புதுவையில புயல் ஏற்பட்ட பொழுது பாரதியும் அவருடைய நண்பர்களும் வந்து அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாரதியை காணல. எங்க பாரதி போயிருக்கான்னு தேடி போகும்போது பாரதி அந்த புயலால் அடிபட்டு செத்து கிடந்த காகம் குருவிகளை எல்லாம் எடுத்து எப்படி ஒரு மனிதனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவோமோ அப்படி இறுதி அஞ்சலி செலுத்தி நின்று இருந்தானாம் பாரதி. அந்த புயலிலே மனிதத்துக்காக மட்டுமல்ல உயிர்மநேயத்திற்காக நின்றவன் பாரதி. அப்படிப்பட்ட தேசிய கவி வாழ்ந்த இந்த மண்ணில் தேசிய இயக்கத்தை பற்றி நான் பேசுவதிலே மிக பெருமிதம் அடைகிறேன். எது தேசியம்? பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. இங்கே வற்றாத ஜீவ நதிகளும் உண்டு, வறண்ட நதிகளும் உண்டு, பெரிய மலைகளும் உண்டு, சிறிய மலைகளும் உண்டு, அடர்ந்த பெரிய காடுகளும் உண்டு, சிறிய காடுகளும் உண்டு, எப்போது மழை பெய்கிற இடமும் உண்டு, மழையே பெய்யாத இடமும் உண்டு. இங்கே வாழுகிற மக்கள் பண்பாட்டில் வேற்றுமை, பாரம்பரியத்தில் வேற்றுமை, கலாச்சாரத்தில் வேற்றுமை, ஏன் பேசுகிற மொழியில் கூட வேற்றுமை. இத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் இந்தியர்கள் என்பதில் ஒன்றுபட்டு விடுகிறோமே. இதுதான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என்று உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் தேசியம். ஒரு தேசிய கீதத்தை பாடுகிற பொழுது நமக்குள்ளே எடுக்கிற உணர்வு, ஒரு தேசிய கொடியை பார்க்கின்ற பொழுது நமக்குள்ளே எழுகிற உணர்வு இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்குமாக ஒரு மாற்றத்தை கொடுத்து விட வேண்டும் என நினைப்பதுதான் தேசியம். அப்படிப்பட்ட அந்த தேசியத்தை, அந்த சீர்திருத்தத்தை கொடுத்ததுதான் தேசிய இயக்கங்கள். இந்த உலகத்தில் பல காலங்களில் பல சீர்கேடுகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. அந்த சீர்கேடுகளை திருத்தம் செய்வதற்கு ஒவ்வொரு இயக்கங்களும் உருவாகி கொண்டு தான் இருந்தன. இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, பார் திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதில் முன் நிற்பது எது அப்படிங்கிற கேள்விதான். இங்க தேசிய இயக்கம், திராவிட இயக்கம், பக்தி இயக்கம், பொது உடைமை இயக்கம்னு கொடுத்திருக்காங்க. இப்ப திராவிட இயக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சீர்திருத்தத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது குறைவு. அந்த சீர்திருத்தத்தினுடைய எல்லை என்பது அந்த திராவிட நாட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் ஒரு தேசிய இயக்கம் என்று எடுக்கிற பொழுது அந்த சீர்திருத்தத்தினுடைய பரப்பு மிக நீண்ட நெடியதாக இருக்கிறது. அது எல்லாத்துக்குமானதாக இருக்கிறது. அப்படி என்ன இந்த தேசிய இயக்கங்கள் ஒரு கொள்கையை வச்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகி ஏதோ ஒரு இடத்துல உருவாகி அந்த நேரத்துல என்ன சீர்கேடுகள் இருக்குதோ அதை சீர்படுத்துவதற்காக உருவாகியது. அப்போ இந்த தேசிய இயக்கங்களின் ஒட்டுமொத்தமான கொள்கை எது அப்படின்னா சீர்கேடுகளை சீர்திருத்தம் செய்வதுதான். அப்படி இன்னைக்கு ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருந்தோம். அந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதற்கு மிக முக்கிய காரணம் தேசிய இயக்கங்கள் தான். இன்றைக்கு தற்சார்பு இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதை விதைத்தது வ.உ.சி என்கிற சுதேசிய இயக்கத்தை உருவாக்கிய ஒரு கப்பலோட்டிய தமிழன் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. யார் அந்த கப்பலோட்டிய தமிழன்? வெள்ளையன் கப்பலாலே விரிந்த இந்நாட்டின் செல்வம் கொள்ளை கொண்டோடல் கண்டு குதிப்புற்ற சிதம்பரன் பெயர் பிள்ளைதான் பேரூக்கத்தால் பிழைக்க வந்த அடிமை கொண்ட நொள்ளையர் மாய செய்தான் நோன்மை சேர் கப்பல் விட்டான் கடல் பிறகோட்டி சென்ற கால் வெளிவந்த எங்கள் அடல்மிகு விடுதலை போர் அரிமாக்கள் 1000 தடந்தோளில் நெஞ்சில் சேர்த்த தமிழனை நினைக்கும் வெள்ளை குடலெல்லாம் கலங்கும்
தூத்துக்குடியதன் குடிமை காத்தான் என்று சொல்வார்களே, அப்படி தன்னுடைய சுதேசியம் என்கிற ஒரு தேசிய இயக்கத்தால இன்னைக்கு மேக் இன் இந்தியா என்பதை தாண்டி மேட் இன் இந்தியா என்கிற அளவிற்கு தற்சார்பு இந்தியா இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் தேசிய இயக்கங்கள் தான். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு தடை செஞ்சப்போ மெரினா கடற்கரையில எத்தனை இளைஞர்கள், ஆண் பெண் என அத்தனை பேரும் அமர்ந்து அகிம்சை முறையில் போரிட்டு அதிலே வெற்றியும் கண்டார்கள் என்றால் இந்த அகிம்சை என்கிற விதையை இந்த மண்ணில் விதைத்ததும் ஒரு தேசிய இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. எப்போதுமே வன்முறை ஒரு நிரந்தரமான தீர்வை தராதுங்க. வன்முறை ஒருத்தனை ஜெயிக்கிறானா ஒருத்தன் வீழ்ந்து ஒருத்தன் வாழ்வான். ஆனால் அகிம்சை என்பது அவனை வீழ்ச்சி அடைவதில்லை, அவன் மனதை மாற்றம் செய்து அவனும் வாழ்ந்து தானும் வாழ்வதுதான் என்று அகிம்சையின் மூலமாக இந்த உலகத்தில் அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொன்னது தேசிய இயக்கம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே முடியாது. அதை தாண்டி ஒரு காலத்துல இந்தியாவில் பெண் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற நிலைமை இருந்தது. ஆனா அந்த நிலை மாறி இந்தியாவையே பல பெண் பிள்ளைகள் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இந்த மண் வளர்ந்திருக்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் பல தேசிய இயக்கங்கள் தான். எல்லா துறையிலும் இன்னைக்கு பெண்கள் சாதிக்கிறாங்க. மெட்டி போட்ட கால்கள் எல்லாம் இன்று மெட்ரோ ரயில் ஏறுகிறது. அன்று வரட்டி தட்டிய கைகள் எல்லாம் இன்றைக்கு கனி பொறியின் பொத்தானை தட்டி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாவாட்டிய பெண்கள் எல்லாம் மாநிலங்களையும் மாவட்டங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய நிலைக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு உடன்கட்டை ஏறுகிற முறை இருந்தது. உடன்கட்டை ஏறுதல்னா என்ன தம்பி? கணவன் இறந்து போயிட்டா தன்னுடைய மனைவியும் அவனை எரிக்கும் போது அவனோடு சேர்ந்து எரிந்து விடணும். அதாவது சேர்த்து எரிச்சிருக்கிறாங்க, சேர்த்து எரிக்கணும். ஆமா, அதுக்கு தான் சதின்னு பேரு. அது பிரிட்டிஷ்காரன் சட்டம் போட்டு செத்துட்டான், ஏதோ நோயாலேயோ இல்ல விபத்தினாலேயோ ஏதோ செத்துட்டான்னா மனைவியும் அவ விரும்பி இல்லை சேர்ந்து போய் அந்த கட்டையில உடன் ஏறுறது உடன்கட்டை ஏறுதல்னு வச்சிருக்கிறான். இந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிற வழக்கத்தை ஒழித்தது தேசிய இயக்கம் என்று சொல்கிறார். இன்னைக்கு அவ்வளவு மாறி அந்த உடன்கட்டை ஏறுகிற அந்த முறையையும் மாற்றி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொடுத்தது தேசிய இயக்கங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. இந்த பார் அப்படின்னு சொல்றதுனால இந்த உலகளாவிய இயக்கங்கள்ல பல இடங்கள்ல வெற்றி பெற்றது தேசிய இயக்கங்கள் தான். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா கருப்பினத்திலிருந்து அதிபர் ஒபாமா என்கிறவர் வந்திருக்கிறார். இந்த ஒபாமா வருவதற்கு முன்னாடி எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. கருப்பின மக்களை பார்த்தாலே வெறுப்பாக பார்த்தார்கள் இந்த வெள்ளையர்கள். அதிலே மார்ட்டின் லூதர் கிங் என்கிற ஒரு மிகச்சிறந்த போராளி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அவர்களுக்கான விடுதலையை வாங்கி தந்தார்னா அங்கே நின்றது இந்த தேசிய இயக்கம் தான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன்னு நினைக்கிறேன். இந்த தேசிய இயக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனுடைய பரப்பளவு மிக நீண்ட நெடியது. இப்போ வங்காளத்துல உருவாச்சுன்னா அந்த வங்காளத்துல உருவான ஒரு இயக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் உருவாக்குதுன்னா அப்படி அந்த உருவான ஒரு இடத்துல இருந்து ஒட்டுமொத்த தேசத்திற்குமான மாற்றத்தை கொடுத்தது. அப்படியானால் இந்த தேசிய இயக்கம் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்குமான ஒரு சீர்திருத்தத்தை கொடுத்த இயக்கம் என்று சொல்லி இந்த பார் திருத்தம் அடைய சீர்திருத்தம் அடைந்ததில் எல்லா இயக்கங்களும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் அதிலே முதன்மையாக முன்னோடியாக நிற்பது இந்த தேசிய இயக்கங்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.